வணக்கம். யோசிச்சு பாருங்க. புராணம், பெரிய பெரிய மலைகள், அப்புறம் சாக்ஷாத் மகாதேவன், இது மூணும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அற்புதமான இடம்தான் பீமா சங்கர். வாங்க அதோட கதைக்குள்ள நாமளும் போலாம். ஒரு இடத்த நம்ம ஏன் புனித ஸ்தலம்னு சொல்றோம்? அதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு கேள்விதான் நம்ம பீமாசங்கர் பயணத்தோட ஆரம்ப புள்ளி. பீமாசங்கரை பொறுத்த வரைக்கும் பதில் ரொம்ப சிம்பிள். அங்க புராணம், வரலாறு, இயற்கை, இந்த மூணும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, இந்த மூணும் எப்படி ஒன்னா சேருதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? முதல்ல நாம பீமாசங்கரோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நதி பிறந்த கதை. இதோட மூலம் எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப பழமையான சிவபுராணத்துல தான். கதை என்னன்னா, திரிபுராசுரன் ஒரு அசுரன் 3 உலகத்தையும் ஆட்டி படைக்கிறான். தேவர்கள் எல்லாரும் ஓடிப்போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. உடனே சிவன் இங்க தோன்றி அந்த அசுரனோட ஒரு பயங்கரமான போர் புரியறாரு. கடைசியா அந்த அசுரனை அழிக்கிறாரு. அந்த கடுமையான போருக்கு அப்புறம் சிவபெருமானோட உடம்பிலிருந்து வழிஞ்ச வியர்வை தான் புனிதம் வாய்ந்த பீமா நதியா உருவாச்சு. அதனாலதான் அந்த கோயிலுக்கும் நதிக்கும் பீமாசங்கர், பீமா நதின்னு பேர் வந்தது. பீமாசங்கரோட இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஒரு ஜோதிர்லிங்கம். அதாவது சிவபெருமான் ஒரு ஒளித்தூண் வடிவத்துல காட்சி கொடுத்த இடம். இந்தியா முழுக்கவே இந்த மாதிரி வெறும் 12 இடங்கள் தான் இருக்கு. அதுல இதுவும் ஒன்னு. இதனாலதான் பீமாசங்கர் ஒரு சாதாரண கோவில் இல்லாம ஒரு அகில இந்திய அளவுல முக்கியமான புண்ணியஸ்தலமா இருக்கு. சரி, புராண கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம நேரடியா வரலாற்றுக்குள்ள போலாம். காலப்போக்குல இந்த கோவில் எப்படியெல்லாம் உருமாறி இருக்குன்னு பார்க்கலாமாங்க? இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரலாறு இருக்கு. 8வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு யாதவ வம்சம், அதுக்கப்புறம் மராட்டிய பேஷ்வாக்கள்னு பல ஆட்சியாளர்கள் இதை பராமரிச்சு விரிவுபடுத்தியிருக்காங்க. குறிப்பா 18ஆம் நூற்றாண்டுல நானா பட்னாவிஸ் செஞ்ச புனரமைப்பு வேலைகள் தான் இன்னைக்கு நாம பாக்குற கோவிலுக்கு ஒரு முக்கிய காரணம். பீமாசங்கரோட ரோல் காலப்போக்குல எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல இது அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்ற ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம். அன்னைக்கு காடுதான் இதுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இதையே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சு அரசாங்கமே பாதுகாக்குது. கோயிலோட வரலாறு மட்டும் இல்ல, இந்த இடத்தோட உண்மையான ஆன்மாவே சுத்தி இருக்கிற மலைகளும் இயற்கைதான். வாங்க அந்த பக்கமும் ஒரு எட்டு போய் பாப்போம். சும்மா இல்ல, சஹ்யாத்ரி மலைத்தொடர்ல கிட்டத்தட்ட 3600 அடி உயரத்துல இந்த கோவில் இருக்கு. அதனாலேயே மத்த உலகத்திலேந்து துண்டிக்கப்பட்டு வானத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த உயரமும் இந்த தனிமையும் தான் இங்க வர்றவங்களுக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுக்குது. இத வெறும் கோவில்னு சொல்லிட முடியாது, இது இயற்கையோட கருவறைனே சொல்லலாம். நம்ம பீமா நதி இங்கிருந்து தான் பிறக்குது. சுத்தியும் அடர்ந்த காடு, மழை காலத்துல பாத்தீங்கன்னா கணக்கே இல்லாத அருவிகள் கொட்டும். விதவிதமான உயிரினங்கள்னு இங்க இயற்கையே கடவுளா காட்சி தருது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மகாராஷ்டிராவோட மாநில விலங்கான இந்திய ராட்சதானில், அங்க ஷெக்ரூன்னு சொல்லுவாங்க, அது இந்த காட்டுல தான் வாழுது. சரி, இப்போ நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு தேவையான சில தகவல்கள் இதோ. நீங்க அங்க போக பிளான் பண்றீங்கன்னா இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. கோவில் நேரம், எந்த சீசன்ல போனா நல்லா இருக்கும், மகா சிவராத்திரி மாதிரி முக்கியமான பண்டிகைகள் எப்ப வரும்னு இதுல இருக்கு. முக்கியமா ஒண்ணு, மழைக்காலத்துல போனீங்கன்னா வழுக்காத செருப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப அவசியம். நீங்க கோவிலோட கருவறைக்குள்ள போனீங்கன்னா பெரிய ஆடம்பரம் எல்லாம் இருக்காது. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைதியை நீங்க உணர முடியும். அந்த எளிமைதான் அந்த இடத்தோட பெரிய பலம். மெயின் கோவிலை விட்டு வெளியே வந்தா ஹனுமான் ஏரி, அப்புறம் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற குப்த பீமா சங்கர்னு சில இடங்கள் இருக்கு. இங்கெல்லாம் போனீங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். தியானம் பண்றதுக்கு சரியான இடம். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த புராணம், வரலாறு, இயற்கை, இது எல்லாமே பீமாசங்கர்ல எப்படி ஒன்னா இணையுதுன்னு இப்போ சுருக்கமா பார்க்கலாம். இதத்தான் சுற்றுச்சூழல் ஆன்மீகம்னு சொல்றாங்க. அதாவது இங்க இயற்கைய மதிக்கிறதும் கடவுளை வணங்குறதும் ஒண்ணுதான். மலைய மகாதேவன் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இந்த ரெண்டும் சேர்ந்த கலவைதான் பீமாசங்கர்ல நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை ரொம்பவே ஸ்பெஷலாக்குது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரே ஒரு வரியில சொல்லலாம், பீமாசங்கருங்கிறது வெறும் ஒரு இடம் கிடையாது, அது ஒரு அனுபவம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறோம். உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற புனிதமான இடங்கள்ல இன்னும் யாருக்கும் தெரியாத என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.